இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது சாணாரப்பன் மலை. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலிருந்து ஜெகதேவி செல்லும் சாலையில் இந்த சாணாரப்பன் மலை அமைஞ்சிருக்கு. ஏன் இந்த மலைக்கு சாணாரப்பன் மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இங்க உள்ள நடுக்கர்கள் தான் காரணங்க. இந்த நடுக்கர்கள் என்ன சொல்லுது, என்ன செய்தி அப்படின்ற தகவல் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப இங்க வந்து 13 நடுக்கர்கள் ஒரே இடத்துல இருக்கு. இந்த ஊரோட பேர் இப்போ தொகரப்பள்ளி, முன்னாட்கள்ல துவரைப்பள்ளி. இதுல பாருங்களேன், முதல் சண்டையிலே ஒருத்தன் வந்து கத்தி வச்சு சண்டை போடுறத பார்த்துருக்கோம். எதிராளியோட குடுமி பிடிச்சி சண்டை போடுறத பார்த்துருக்குமா? அப்படி ஒரு நடுகளை தான் இந்த ஃபர்ஸ்ட் காலையில பார்க்கணும். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதியமான் மன்னர் வந்து ஒரு நபரை வந்து போர்ல வந்து கொலை செய்கிறார். அதுதான் வந்து இந்த விஷயம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து முதல் நடுக்கல் தான். இதே மாதிரி வந்து இங்க வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 13 நடுக்கர்கள் இருக்கு. அந்த நடுக்கர்கள் மட்டும் இல்லாம அதெல்லாம் பல்வேறு கல்வெட்டு செய்திகளும் இருக்கு. அப்படியே வீடியோவை நீங்க பாருங்க. இந்த கல்வெட்டு செய்திகள் என்ன, இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற தகவல் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த ஊர் வந்து தொகரப்பள்ளி இன்னைக்கு பேரு. பழங்காலத்துல வந்து இதோட பேர் வந்து துவரைப்பள்ளி. அதாவது இந்த நடுக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா துவரப்பள்ளி என்ற ஊர்ல வந்து அதியமான் மரபை சார்ந்த ஒரு மன்னன் அதியமான் வந்து படையெடுத்து வந்த போது, சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி படையெடுத்து வந்த போது அவரை எதிர்த்து போரிட்ட உயிர் நீத்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நினைவாக எடுக்கப்பட்ட நடுக்கர்கள் தான் இந்த 13 நடுக்கர்களும். இந்த நடுக்கர்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கல்வெட்டு மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த போர்ல இறந்த வீரர்கள் எல்லாம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி வந்து தேதியில அதியமான் வந்து இங்க படையெடுத்து வந்ததாக இங்க உள்ள 3 கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டுள்ளார். அதாவது முதலாவது கல்வெட்டுல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்கழி மாதம் 27ஆம் தேதி புதுப்பற்று நாட்டு துவரப்பள்ளியில அதியமான் படையெடுப்பின் போது பொற்கடைவேல் முத்தரையின் சேவகர் இறந்தான் என்று சொல்லுது. 2வது நடுகள்ல வந்து என்ன சொல்லுதுன்னா, பொற்கடையான் ஏகாம்பரம் இறந்தான் சொல்லுது. 3வது நடுகத்துல மணியன் இறந்தான் அப்படின்னு குறிப்பிட்டு. இன்னும் சிறப்பு சொல்ல போனா அதியமான் வந்த அரசன் வந்து விளம்பி வருஷத்து மார்கழி மாதம் 27ஆம் தேதி படையெடுத்து இந்த ஊரை அழைத்திருக்கிறான் அப்படின்றது இந்த நடுக்கல் வழியாக தெரியுது. இதுல வந்து 4 நடுக்கர்கள் வந்து குதிரை வீரர்கள் இருக்காங்க. அதனால வந்து அந்த காலகட்டத்துல குதிரைப்படை வந்து முக்கியமான இடம் வகுத்தது அப்படின்றது நாம இந்த கல்வெட்டுகள் மூலியமா அறிஞ்சுக்கலாம். இந்த போர்ல இறந்த இந்த 13 நடுக்கர்களில் உள்ள வீரர்களின் நினைவாக எழுபவ வந்து இந்த இடம் வந்து சான்றோர் மலைன்னு அழைச்சிருக்காங்க. பக்கத்தில் உள்ள மலையை அதுதான் காலப்போக்குல சாணாரப்பன் மலை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த இடமும் சான்றோர் கோயில் என அழைக்கப்பட்டு காலப்போக்குல சாணாரப்பன் கோயில் அப்படின்னு வழங்கப்படுது. இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்ற டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு மலை காமிச்சிருக்கு, சான்றோர் மலை அல்லது சாணாரப்பன் மலை. அதுல வந்து ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி விளக்கு ஏற்றுறாங்க. அந்த விளக்கு ஏற்றுறதுல வந்து கத்தி, வாள், பாண்டில் விளக்கு இதெல்லாம் குறிக்கிற மாதிரி வந்து வீரர்களை குறிக்கிற வகையில வந்து அங்க வந்து கோட்டோவியமாக கீரல் உருவமாக தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இதுதான் இந்த 13 நடுக்குகள் மட்டும் அந்த 13 நடுக்கள் உருவாக்கப்படுறது காரணமான அதியமானின் போரை சொல்லும் கல்வெட்டு வாசகம் குறித்த செய்திகளையும் பார்த்தோம். அதன் மூலியமா நமக்கு தெளிவாகிறது என்னன்னா, பல்வேறு கல்வெட்டுகள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், இன்றைய திருப்பத்தூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துல அதியமான்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதாவது தகடூர் நாடுன்றது வந்து சங்க காலத்தில் மட்டும் இல்லாமல் 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு வரையில் அதியமான்களின் ஆட்சி இந்த பகுதியில் இருந்திருக்கு அப்படின்றத சொல்வதற்கு மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆவணம் தான் இந்த தொகரப்பள்ளி நடுக்கர்கள். இதே போல வரலாற்று சிறப்புமிக்க தகடூர் நாட்டின் வரலாற்றை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எவ்வளவு பெரிய புலி சார், புலி தானே இது சாமி.
காணாம போயிருக்கோம்.